தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடைபெற்ற அசைவ சமத்துவ விருந்தில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். அரியநாயகிபுரம் கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் அசைவ சமத்துவ விருந்து வழங்கினர். இதில் சுமார் 25 கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு உணவருந்தினர். மேலும் கந்தூரி திருவிழா நடைபெறவுள்ளதையொட்டி அரியநாயகிபுரத்தில் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ளது. முதுமலை யானைகள் காப்பகத்தில் 5 யானைகளுக்கு தத்துரூபமாக கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டது. முதுமலையில் பொம்மன், உதயன், விஜய், சீனிவாசன், கிருஷ்ணா போன்ற யானைகள் கும்கி யானைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த யானைகளுக்கு பாகன்கள் கும்கி பயிற்சி அளித்தனர். மிக குறைந்த வயதான பொம்மை குட்டி யானைக்கு சொல் பேச்சை கேட்கும் பயிற்சியான காதை பிடித்து கொண்டு அதே இடத்தில் சுற்றுவது, நீட்டமான சங்கிலியில் தரையில் போட்டு அதன் மேல் நடப்பது போன்ற பயிற்சி வழங்கப்பட்டது. ரகு யானைக்கு 2 கால்களில் நிற்பது, மரத்துண்டுகளை இழுத்து வருவது போன்ற பயிற்சியும் வழங்கப்பட்டது. மசினி யானைக்கு தரையில் உட்காருவது, மண்டியிட்டு அமர்வது, படுத்துக்கொண்டே நோட்டமிடுவது போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கிருஷ்ணா மற்றும் கிரி யானைக்கு காட்டு யானையை பிடித்து பின்புறம் முட்டி தள்ளி லாரியில் ஏற்றுவது போன்ற பயிற்சிகள் மற்றும் ஒரு மரத்துண்டில் 4 கால்களையும் அதன் மேல் வைத்து சில நிமிடங்கள் நிற்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த யானைகள் பாகன்களின் பேச்சை கேட்டு செல்லத்தனமாக பயிற்சி மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டுநாயக்கர் பழங்குடியின மக்கள் மருத்துவ குணமிக்க கொசு தேன் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேனை கூடலூர் அருகே உள்ள கிளன்ராக் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முறைப்படி சேகரிக்கிறார்கள். வீடுகளுக்கு முன்பு மூங்கில் மரங்களை துண்டுகளாக்கி அதனை தொங்கவிட்டு அதில் தேனீக்களை வர வைத்து இந்த தேன் சேகரிப்பு நடைபெறுகிறது. இது பழங்கால முறை என்று தெரிவித்த பழங்குடியின மக்கள், இவ்வாறு எடுக்கக்கூடிய தேனுக்கு லிட்டருக்கு 1500 முதல் 2000 ரூபாய் வரை கிடைக்கும் என தெரிவித்தனர். நகை வாங்க வந்த கும்பல் கடை உரிமையாளர் உட்பட ஊழியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தீநகர் ராமேஸ்வரம் சாலையில் பாண்டியன் பேங்கர்ஸ் என்ற நகை கடைக்கு 2 பேர் காதில் அணியும் தங்க கடுக்கன் வாங்க வந்துள்ளனர். அதை அணிந்து பார்க்க வேண்டுமென்று கடை ஊழியரிடம் கேட்டதற்கு அதெல்லாம் இங்கே போடக்கூடாது என்று கூறியதால் 2 பேரும் கடை ஊழியரை ஆபாசமாக திட்டி தாக்கியதாக தெரிகிறது. பதிலுக்கு கடை ஊழியர்களும் தாக்க வெளியே நின்ற நண்பர்கள் 15 பேரை அழைத்து வந்த இருவரும் கடை உரிமையாளர் உட்பட ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீநகரைச் சேர்ந்த குமரகுருபரன் உட்பட 11 பேரை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.